குமரவேல் மனம் திருந்தினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். குமரவேல் மனம் திருந்தினதே போதும், அவன் மேல கொடுத்திருக்கிற கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அரசி அங்க கோர்ட்ல இருந்து வெளியில வரும்போது பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா அப்படின்னு. அங்க கோர்ட்டு வாசல்லையே ஒரு பக்கம் கோமதி, ஆமாண்டி ஆமா கோர்ட்டுக்குள்ள பேசக்கூடாதுன்னு பார்த்தேன், ஆமா என்னடி நினைச்சிட்ட உன் மனசுல, உன் அப்பா மான மரியாதைய இப்பவும் கெடுத்துட்டியா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷனு வக்கீல் ஆஃபீஸு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு உங்கள் அப்பா இங்கே தீர்ப்பு சொல்கிற நேரத்துக்கு சதிகாரி இப்படி உங்கள் அப்பாவுக்கு மான மரியாதையை கெடுத்து விட்டுட்டு என்னடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோர்ட்டில் முன்னாடியே நின்றுட்டு அழறாங்க கோமதி. உடனே அரசியும், அம்மா அது இல்லைம்மா, அவங்க நம்ம அம்மாச்சி வீட்டில் எல்லாருமே படுற கஷ்டத்தை பார்த்தீங்கல்ல, மாரியத்தை வடிவத்தை எல்லாருமே கஷ்டப்படுறாங்கம்மா, அப்புறம் இவனும் திருந்திட்டான்னு சொன்னான்ல, அதனால தான் போனா போகட்டுன்னு இந்த ஒரே ஒரு வாட்டி பொழைச்சிட்டு போறான்னு விட்டுட்டம்மா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க அரசி. உடனே பாண்டியனும் நெஞ்சு அழுத்தத்தோட என்ன பேசுறதுனே தெரியாம அமைதியா நிக்கிறாரு. பாண்டியனோட முகத்தை அவர் மனசுல என்ன நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியாத அரசி, அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என் மேலே கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இல்லைப்பா அரசி, நீ அவன் திருந்திட்டான்னு சொன்ன உடனே கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னப்பாரு, அங்கதாப்பா நீ நிற்கிற அரசி. ஏன்னா நான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்ங்கிற கொள்கையை நான் ஆதரிக்கிறவன்ப்பா. அவனுக்கு இப்போ செருப்பில் அடிச்ச மாதிரி இருக்கும்ல அந்த குமரவேலுக்கு, அவன் பண்ணின தப்புக்கு இதை விட தண்டனை வேற ஒன்றுமே இல்லைப்பா. அந்த கோர்ட் அவனை தூக்குல போட்டிருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீ அவன் பொழைச்சிட்டு போகட்டுன்னு சொல்லி விட்டுட்டு வந்த பாரு, அதுதான் அவனுக்கு நீ உன்னோட பெருந்தன்மையால் நீ கொடுத்த தண்டனைப்பா. எனக்கு பெருமையாக இருக்குதுப்பா அரசி, உன்னை என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே அப்படின்னு அங்கே பாண்டியனும் சொல்கிற. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னங்க பேசுகிறீங்க, நான் கூட நீங்கள் கோபப்படுவீங்க, ஏதாவது ரொம்ப வீட்டை விட்டுட்டு போயிடுவீங்க அப்படி இப்படி நல்லா என்னென்னமோ பயந்தேன். ஆனால் நீங்களும் இப்படி இவளுக்கு ஆதரவாக பேசுனது ஏதோ எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அந்த படுபாவிக்கு தண்டனை கிடைக்கலையேங்கிறது எனக்கு வருத்தமாக தாங்க இருக்கு அப்படின்னு கோமதி அப்படியே சைடாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அரசிக்கிட்ட குமரவேல் வந்து நிற்கிறாரு. உடனே பாண்டியனோ எதுவுமே குமரவேல் முகத்திலேயே முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதது போல தள்ளி போய் நின்னுறாரு. அப்போ கோமதியும், என்ன அதான் என் புள்ள போனா போகட்டுன்னு உன்னை பிச்சை போட்டு பொழைக்க வச்சிடால, இன்னும் அவகிட்ட நீ என்ன பேசுறதுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. உடனே குமரவேலோ, அதுக்கு இல்லைங்க, நான் அரசிக்கிட்ட நன்றி சொல்லணும், ஏன்னா நான் பண்ணின தப்புக்கு வேற ஏதாவது பொண்ணா இருந்திருந்தா என்னைய தூக்கு மேடையில் ஏறிதான் நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் அரசியோட மனசு நல்ல மனசா இருக்கங்காட்டி தான் எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பு நானே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு எனக்கு நல்லது பண்ணியிருக்கா, ரொம்ப நன்றி அரசி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாவமாக நிற்கிறாரு குமரவேல். அதே சமயம் அங்கே மாறி வடிவு அப்பத்தானே எல்லாருமே அரசிக்கிட்ட வந்து, அப்பா எப்படியோ என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்தப்பா, நல்லா இரு நீ அப்படின்னு அப்படியே மாறி கண்ணீரால சந்தோஷ கண்ணீரில் அழறாங்க. வடிவமும், எப்படியோப்பா எங்கள் குடும்ப மான மரியாதை, எங்கே இவன் உள்ளே போயிட்டான்னா இருக்கிறதும் சந்தி சிரிச்சிருமோன்னு எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, ஏற்கனவே குமரவேலை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, அதனால் இப்போ எப்படியோ நீ காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா அரசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வடிவும் சொல்ல, அப்படியே பின்னாடியே வந்து கை கட்டிட்டு அப்படியே தொண்டைய அப்படின்னு சொல்லிட்டு கம்மர் மாதிரி பண்ணுறாரு சக்திவேல். உடனே மாரியும் வடிவும் அங்கே குமரவேலும் எல்லாருமே திரும்பி பார்க்க, போதும் உங்களோட நன்றி கடனை எல்லாம் அளவாக செலுத்துங்க அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியும் திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் இவன் வந்துட்டானா, இவனுக்கு எத்தனை தான் நல்லது பண்ணாலும் கடைசியில் அதுலேயும் ஏதாவது ஒரு வில்லங்கம் பண்ணி நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை திட்டுறாங்க கோமதி. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, கோமதி என்னதான் அவன் சொல்ல வரான்னு கேளு கோமதி, கொஞ்சம் பேசாமல் இரு, என்னப்பா சக்தி அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தா. உடனே ஆமாம் எங்கே அந்த பொட்டி கடைக்காரனை காணோம் அப்படின்னு கேட்க, உடனே அரசிக்கு கோபம் வந்து, என்ன எங்கள் அப்பாவை தானே இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு இத்தனை பாடம் புகட்டியும் இன்னும் அந்த எகத்தாளமும் அந்த கௌரவமும் குறையில, எங்கள் அப்பா அதோ அங்கே தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் சொல்ல, உடனே பாண்டியன் திரும்பி வந்து சொல்கிறாரு, அரசி கிளம்பலாமா வீட்டுக்கு, கோமதி வா போகலாம், இவங்க கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு கோமதி கிட்ட பாண்டியன் சொல்ல, உடனே கோமதி சொல்கிறாங்க, கதிருக்கு ஃபோன் பண்ணியிருக்கங்க, வந்துட்டு இருக்கானா, வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் அப்பத்தா மாறி அவங்க கிட்ட இருந்து முகத்தில் கூட முழிக்கக்கூடாது அப்படின்னு தள்ளி போய் நிற்கிறாங்க. உடனே சக்திவேல்
விடுவனான்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா என்ன எங்கள் மேலே கேஸ் கொடுத்து எங்களை தண்டனை வாங்கி கொடுக்குற மாதிரி பிளான் போட்டு கடைசியில் நீங்களே அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி உன் பிள்ளைய என் வீட்டுக்கு மருமகளாக அழைச்சி வையின்னு நாங்கள் கெஞ்சுவோன்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். உடனே அங்கே நிற்கிற அப்பத்தா கிட்ட போய் சொல்கிறாரு பாண்டியன், அத்தை இது கோர்ட் வாசல்னு பார்க்குறேன், இல்லைனா உங்கள் பிள்ளைய உண்டில்லைன்னு பண்ணிடுவேன். என் பிள்ளைக்கு உங்கள் பேரனால் ஏற்பட்ட பிரச்சனைக்கும் எதிர்காலமே கேள்விக்குறியாகி நிற்கிற இந்த நிலைமையிலையும் என் பிள்ளை எவ்வளவு பெருந்தன்மையாக அவனை தண்டிக்க வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்கிறான். ஆனாலும் உங்கள் மகனுக்கு எகத்தாளமும் அந்த கேலி பேச்சும் குறையவே இல்லை அத்தை, பேசாமல் கூட்டிகிட்டு போயிருங்க, அப்புறம் அடிதின்னே செத்துருவான் என்கிட்ட அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. உடனே சக்திவேல், என்னடா என்ன நீ என்ன அடிக்கிறதா, அதான் உன் பிள்ளையே என் பிள்ளைய கூட வந்துருவா போல அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக கேட்க உடனே அரசி சொல்கிறாங்க, என்னங்க பார்க்குறீங்க, அப்படியெல்லாம் உங்கள் பையன் மேலே எனக்கு ஒரு நினப்பும் இல்லை. அப்படியெல்லாம் இருந்திருந்தா நான் ஏன் எங்கள் அப்பா கூட இங்கே கோர்ட்டு வரைக்கும் வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, அதுவும் அவருக்காக அவர் திருந்திட்டாரே அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு காரணமாக இருந்தாலும் இங்கே என் அத்தைங்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அம்மாச்சியையும் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு வேண்டி தான் அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி தான் நான் இப்படி அங்கே ஒரு சாட்சியாக மாறி பிறல் சாட்சியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரசு. மற்றபடிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து வாழணும், உங்கள் புள்ள கூட சேர்ந்து கொஞ்சி கொலாவி சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஆசையில எல்லாம் இல்லை. நீங்கள் தப்பு கணக்கு போட்டு வந்து என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அரசி. உடனே குமரவேலு, அப்பா ஏப்பா அரசி நம்மளுக்கு இந்த அளவுக்கு மன்னிச்சு விட்டதே பெருசு, இல்லைனா நான் இப்படி வெளியில் நின்று இங்கே பேசிகிட்டு இருக்க முடியுமா, அதை புரிஞ்சுக்காம நீங்கள் மறுபடியும் அரசியையும் அவங்க வீட்டையும் கேலி பேசியே அவங்கள கஷ்டப்படுத்துறீங்கப்பா, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, அதை செய்டா குமார், மாறி உன் புருஷனை வாயை மூடிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா. உடனே குமாரோ, அப்பத்தா எங்கே அப்பத்தா நீ போகிற, வா நீயும் தானே நம்ம வீட்டுக்கு தானே வர்ற அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, குமார் நான் வந்துடுறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி மரத்தில் கையும் ஊனி நின்றுட்டுருக்கிற பாண்டியன் கிட்ட போய் பேசுகிறாங்க. மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. உடனே பாண்டியனும், என்ன அத்தை சொல்லுங்கள், அதுதான் உங்கள் பேரை என்னென்ன விஷயம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு எங்களை அவமானப்படுத்திட்டா, என்னமோ போனால் போகுதுன்னு என் பிள்ளைங்கிறங்காட்டி தான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து இப்படி ஒரு சாட்சி சொல்லி உங்கள் பேரனை வெளியில் விட்டுருக்கா. ஆனால் அதை பற்றி நன்றி விசுவாசம் இல்லாமல் உங்கள் பையன் எப்படி கேட்டார்னு பார்த்தீங்கல்ல, நாங்கள் என்னமோ சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு திரும்பவும் உங்கள் பேரன் கூட வாழலாங்கிற ஆசையில் தான் என் பிள்ளை அப்படி சாட்சி சொன்னான்னு. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்க தான். ஏன் கோமதி, பணம் காசு இல்லைனாலும் நமக்கு இருக்கிற பெருந்தன்மை அவங்களுக்கு எத்தனை பணம் இருந்தாலும் அது இல்லையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அதாங்க இவங்க கூட எல்லாம் என்னங்க பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்துட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போகிறாங்க கோமதி. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, என்னடி கோமதி அவனுங்க பண்ணுற தப்புக்கு என்னையும் அவங்க கூட சேர்த்து வச்சு பேசுகிற, நான் இப்போ மாப்பிள்ளை கிட்ட பேச வந்ததே வேற ஒரு விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்ன வேற விஷயமா நீ பேச போகிற, எல்லாத்தையும் உன் பிள்ளையே பேசிட்டானே, இனி என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, அதுக்கு இல்லை மாப்பிள்ள, அரசிய அங்கே இங்கேன்னு வேற யாராவதுக்கு தானே இனி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, எதுக்கு நம்ம குடும்பத்தில் அப்படியெல்லாம் 2 கல்யாணம் பண்ணி யாருக்குமே பழக்கம் இல்லை, அதுவும் ஒரு பொட்டை பிள்ளைய இன்னொருத்தனை நம்பி நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே போய் அவள் காலத்துக்கும் சுருக்குன்னு ஏன் உன் முதல் புருஷன் அதனால தான் அவனை விட்டுட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்டா நம்ம அரசு எத்தனை கஷ்டப்படும், அதனால் வேண்டாம் மாப்பிள்ள, எனக்காக தான் என் பேரை திருந்திட்டான்ல, திரும்பவும் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன மாப்பிள்ள அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. உடனே பாண்டியன் திரும்பி சொல்கிறாரு, என்ன அத்தை என்ன இப்போ உங்கள் புள்ள சொன்னாரே அந்த மாதிரி பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு என் பிள்ளைய மறுபடியும் உங்கள் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டிதான் என் புள்ள அப்படி அங்கே சாட்சி சொன்னான்னு சொல்லி உண்மையாக இருக்கா, அதெல்லாம் வேண்டாம் அத்தை, என்னமோ உங்கள் பேரன் திருந்திட்டாங்கிற விஷயமே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ அவனவனுக்குன்னு யார் எழுதியிருக்கோ நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் வேறு மாப்பிள்ளையை பார்த்தே கல்யாணம் பண்ணி கொடுத்துக்குறோம், நீங்கள் உங்கள் பேரனுக்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. கோமதி இதுக்கும் மேலே இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கதிர் வந்துருவான், நாம் அப்படியே அங்கே ரோட்டுக்கிட்ட போய் நிற்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோமதியோ, சரிங்க, இவங்களுக்கு தேவைன்னா வந்து கெஞ்சுவாங்க, தேவையில்லைன்னா என்ன குறவழியை நெரிக்கிற அளவுக்கு என்னென்ன பிளான் போட்டு யார் யார் குடும்பத்தை கெடுக்கணுமோ கெடுப்பாங்க, இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்துட்டு திருப்பிட்டு போகிறாங்க. அதே சமயம் அப்பத்தாவை கூட்டிகிட்டு வா
அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் வடிவும் அங்கே சக்திவேல் கூட போயிடுறாங்க. அங்கே குமரவேலோ காருக்குள்ளே உட்காந்துட்டு அப்பத்தாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பத்தா தனியாக நின்று அலறதை பார்த்த உடனே அங்கே வந்துடுறாங்க. குமரவேல் கீழே இறங்கி, அப்பத்தா என்ன அப்பத்தா ஏன் அலற அப்படின்னு கேட்க உடனே அங்கே அப்பத்தா சொல்கிறாங்க, டேய் குமார், நான் கோமதிக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன்டா, உனக்கும் அரசிக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஆனால் மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனே குமரவேல் சொல்கிறாரு, ஆத்தா நான் பண்ணினது என்ன அப்படி சாதாரணமான தப்பா? அரசியவே எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அவளோட வாழ்க்கையை, அதுவும் வெடிஞ்சா கல்யாணங்கிற நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணு கூட விளையாட வேண்டிய விளையாட்டா நான் பண்ணினேன். எவ்வளவு பெரிய காரியம். அப்புறம் அப்படி இருக்கும்போது திரும்பவும் எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா யாராத்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அதனால் பரவாயில்ல, அவங்க எடுத்த முடிவாகவே இருந்துட்டு போகுது. எனக்கு கல்யாணமே இந்த ஜென்மத்தில் வேண்டாம். அரசியோட நினப்பிலேயே நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவா அத்தா, வா போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் கண்ணீரை தொடச்சிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டே சொல்கிறாங்க, டேய் பேராண்டி, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. அரசியோட நினப்பில் ஏன்டா நீ வாழ போகிற? அரசி கூட தாண்டா வாழ போகிற. இந்த அப்பத்தா உயிர் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்காம இந்த கட்டை அப்படியே மண்ணுக்கு போகாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா. உடனே குமரவேலும், ஏன் அப்பத்தா நீ வேற, எனக்கு இப்போல்லாம் ஆசையே இல்லை அப்பத்தா. ஏன்னா ஆசைப்பட்டா அது கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கலனாலும் அதை மறுபடியும் ஏமாத்தத்தை தாங்கிக்கக்கூடிய சக்தி என் மனசில் இல்லை. நிறையா பட்டுட்டா அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாரு குமரவேல். அதே சமயம் அங்கே அரசியும் கோமதியும் கதிர் கூட காரில் போகிறப்ப கதிர் கேட்குறாரு, என்னம்மா என்ன தண்டனை கிடைச்சிருச்சா அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது கோமதி சொல்கிறாங்க, ஆமாண்டா ஆமாம் தண்டனை கிடைக்கும். இவ்வளோ மாதிரி அப்படியே எதிர் சாட்சியாக மாறி அங்கே சாட்சி சொன்னா அப்படின்னு சொல்ல உடனே சடன் பிரேக் போட்டுட்டு காரை நிறுத்துறாரு கதிர். என்னம்மா சொல்கிறீங்க? சாட்சி இவ எதிர் சாட்சியாக சொன்னாலா? ஏன் குமரவேலுக்கு என்ன ஆதரவாக சொல்லிட்டியா அரசி அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாண்டியனோ, டே அரசியை திட்டாதீங்கடா, அது பண்ணினது கரெக்டு தான். ஏன்னா அவனே மனசு மாறிட்டான்னு சொல்லி போனால் போகட்டும்னு பிச்சை போட்ட மாதிரி என் புள்ள அவன் பொழைச்சிட்டு போகிறான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையுமே நிரூபிச்சுட்டு உண்மைதான் அவன் பண்ண தப்புன்னு சொல்லி நிரூபித்ததுக்கு அப்புறமும் தண்டனை வேண்டான்னு சொல்லி அவனுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துட்டு வந்திருக்கிறாடா அரசி அப்படின்னு சொல்ல உடனே கதிரும், என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே அங்கே நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட கதிர், எனக்கு அரசிக்கு அவன் பண்ண துரோகத்தை நினச்சா ஆத்திரமே அடங்க மாட்டேங்குது. நீங்கள் என்ன